இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜ் கட்லெட். இது ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்யலாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸ் குவான்டிட்டியோட பொட்டேட்டோ கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும், ஏன்னா அப்போ தான் பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கோஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸ், பச்சை பட்டாணி, கேரட், அப்புறமா வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் நான் ஏற்கனவே பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நானும் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து நான் கொஞ்சமாக இதில் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதா கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்து எந்த வித கட்டிகளும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதுவில் இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவு தண்ணியாக இருந்தால் போதும், லைட்டாக வாட்டரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெந்து வரணுன்ற அவசியம் கிடையாது, லைட்டாக அந்த கண்ணாடி போல் வரணும் வெங்காயம், அது வரலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேணாம், லாஸ்ட்டில் நம்ம மொத்த ரெசிபிக்கு சேர்க்கணும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்குற அளவுக்கு சால்ட் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் பட்டாணி ரெண்டுமே ஒரே டைம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கோஸ், பீன்ஸ் எல்லாமே இது உள்ள சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட்டும் இதுவே சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. இது நல்லா வதங்கணும். ஒரு முக்கால்வாசி வதங்கின உடனே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வதங்க விடலாம், ஏன்னா பச்சை வாசனைன்னா நல்லா போகணும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்க விடுங்க. இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எண்ணெயிலே வதங்கணுன்ட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஸ்லோலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ இதிலே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் போல் ஆச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கரண்டிலே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் மேஷரில் நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மத்து இருக்கும் பார்த்திங்களா, மத்து நல்லா கழுவிட்டு அதை அடி சைடு வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது போல் மேஷரெல்லாம் மத்து எடுத்துன்னு இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நசுக்கக்கூடாது, பாதி அளவு நல்லா நசுக்குனா போதும்.
இப்போ இதிலே 2 ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பைண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட்லெட் மிக்ஸ் ரெடி பண்ணுவோங்க. இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு கையில் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மிக்ஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஈவனாக கோட் ஆகணும். இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டோடனே இதை எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே இதே போல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனவுடனே இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எல்லாமே எடுத்துருங்க வெளியே. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.